தானேங்க ஆச்சு. 3 மாசமா டியூ கட்டாமல் இருக்கீங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கு வந்து வண்டி எடுத்துக்கங்கண்ணா. உங்கள் அம்மா செத்தப்பா வாங்கின கடனு 1.5 வருஷம் ஆச்சு. வட்டியும் வரல, அசலும் வரல. நாளைக்கு என் பணம் வரலன்னா நீ உசுரோடவே இருக்க மாட்டேன். இல்லை மோகன், எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் என்னால் கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாது. இதோடு முடிச்சுக்கலாம். இனி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மிஸ்டர் மோகன், உங்கள் ரிப்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இருக்குது. ஸோ ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க. நீ செத்துட்டா எல்லாமே சரியாயிரும்னு நினைக்கிறியா? யாரு? வாழவே தைரியம் இல்லாத உனக்கு சாகருக்கு எப்படி தைரியம் வரும்? உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கோலை தான். உங்கள் அம்மா செத்தப்பா வாங்கின கடனு இல்லை மோகன், இதோ உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பணம் கோலை. வரலன்னா நீ உசுரோடவே இருக்க மாட்டேன். நீ செத்துட்டா எல்லாமே சரியாயிரும்னு நினைக்கிறியா? என்னடா புது நம்பர் வந்து கூப்பிடுவோம் கடங்காரன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டியாடா? சொல்கிறேன். டேய் குரு போலீஸ் பிடிச்சிட்டாங்கடா. உனக்கு தெரியுமாடா? இனி உனக்கு கடன் பிரச்சனையும் இல்லை. டேய் உன்னை மாதிரியே ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான்டா. அவனையும் கொலை பண்ணுறேன்னு மாட்டிருக்காங்க. அவன் போலீஸ் கண்டு போயிட்டான். இன்னும் அவன் 2 வருஷத்துக்கு வரமாட்டான். உனக்கு பிரச்சனையே இல்லை. நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாடுறா. கம்பெனியில் உன்னை பற்றி பேசியிருந்தேன். வேலையில் ஓகே தான். நீ எதுக்கு HR போய் பாரு.
கொஞ்சம் ஹேர் கட்டு ட்ரிம்மெல்லாம் நீட்டாக பண்ணிட்டு வந்துடுறா. டேய் டைமுக்கு மட்டும் வந்துடுறா. ஆ சரி வச்சிட்றேன். ம் சரி. இந்த டிஸார்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது பயப்படுற மாதிரி நிறையா விஷயம் நடக்கும். ஸோ ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அப்போ தான் சார் என்னை பார்த்து நானே ஃபஸ்ட் டைம் சிரித்தேன். லைஃப்பில் பிரச்சனைக்கு எவ்வளவோ தீர்வு இருந்தோம். நான் அந்த ஒரு முடிவு எடுத்தது தப்பு தான். அது சொன்ன மாதிரி நான் ஒரு கோலை தான் போல. நேற்று அந்த சம்பவம் நடந்திருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேனான்னு கூட தெரியாது. இப்போ கூட இப்படி ஒரு டிசார்டர் இருக்க ஒருத்தனுக்கு இந்த வேலை தருவீங்களான்னு தெரியாது. ஆனால் இதை சமாளிக்கக்கூடிய தைரியம் எனக்கு வந்துருச்சு. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு. யாருக்கு தேங்க் பண்ண போகிறீங்க? பயத்துக்கு தான் சார்.